என் தங்கச்சி வந்து இவங்க 4 பேத்தையும் நீ பார்த்துக்கோ, நான் வந்து தோசை சுட்டு சட்னி அரைச்சி குருமா வச்சுறேன்னு சொல்லியிருந்தா, தேங்காய் சுரண்டி மட்டும் குடுன்னு சொல்லியிருந்தா, தேங்காய் சுரண்டுறப்பயும் மூஞ்ச பாருங்க எல்லாம் பாவமாக வச்சுட்டு திரியிறாங்க, கொஞ்சோண்டு தேங்காய் தருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சேலத்திலேயே ரொம்ப ஃபேமஸாக இருக்க தட்டு வடையும் நொறுக்கலும் நைட்டு வாங்கிட்டு வந்திருந்தாங்க. சூப்பராக இருந்தது. சேலத்துக்கு என் தங்கச்சி வீட்டுக்கு வந்தாவே இது சாப்பிடாத நான் போகவே மாட்டேன். குட்டி குஞ்சா மட்டும் அடங்கவே மாட்டேன்ட்டா. அப்புறம் எங்கள் அம்மா தூக்கி வச்சுட்டே குழம்புலாம் வச்சுட்டாங்க. தோசையும் சுட்டு சாப்பிட்டாச்சு. 4 பேத்தையும் வச்சுட்டு வீடியோவே எடுக்க முடியல. வீடியோ எடுத்தாலும் ஃபோனை தள்ளி விட்டுறாங்க. ஏதோ ஒன்று சேட்டை பண்ணிகிட்டே இருக்காங்க. மார்னிங்கே வந்து வெளியே பார்க்குறப்ப நல்லா மழை பெஞ்சிருந்தது. கிளைமேட் வந்து சூப்பராக இருந்தது. பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்தது. கல்யாணத்துக்கு முன்னாடி நானே என் தங்கச்சி வந்து சீப்பு, ரிமோட்டு, லப்பர் பேண்டு எல்லாத்துக்குமே சண்டை போட்டுப்போம். ஆனால் இப்போ வந்து நான் அவங்க வீட்டுக்கு போனாலும் சரி, அவள் எங்கள் வீட்டுக்கு வந்தாலும் சரி, வேலையை வந்து ஈக்குவலாக பிரிச்சுக்குவோம். சண்டையே வராது. ஆனால் இதே எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டோம்னா எலி முனியாட்டம் அந்த அளவுக்கு சண்டை போடுவோம். நீங்களும் எங்களை மாதிரியேன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லிட்டு போங்க.